வணக்கம். இன்றைய நாள் 5/11/2025 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரேணிகா ஜோன் நரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். வவுனியா பூம்புகார் பகுதியில் இளம் குடும்ப பெண் சடலமாக மீட்பு. ஆபத்தான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளுடன் முல்லேரியாவில் ஒருவர் கைது. இந்தியாவும் பாகிஸ்தானும் திடீரென ஒரே நேரத்தில் ராணுவ பயிற்சியில் ஈடுபடுவதால் பதட்டம். நியூயார்க் மேயராக ட்ரம்ப் எதிர்ப்பை மீறி இந்திய வம்சாவளி நபர் தெரிவு. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வவுனியா பூம்புகார் பகுதியில் இளம் குடும்ப பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் மாயமானவரது கணவர் போலீசாரில் சரணடைந்துள்ளார். சம்பவ தினத்தன்று உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு சென்று பார்த்தபோது மகள் சடலமாக கிடந்துள்ளார். கழுத்து பகுதியில் கூரிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டமையினால் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை பெண்ணின் கணவர் அவரது 2 வயது பெண் குழந்தையுடன் தலைமறைவாகி இருந்தார். சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் திடீரென விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்நிலையில் சந்தேக நபரான கணவர் நேற்று மாலை ஏறாவூர் போலீசாரில் சரணடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆபத்தான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லேரியா பரோன் ஏ திலக மாவட்டத்தில் பெபடாவில் வசிக்கும் 43 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி, 9 தோட்டாக்கள், 1 மேகசின் மற்றும் 13 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காபோதா உயர்தர பரீட்சைக்கான அனைத்து அனுமதி பத்திரங்களும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை அனைத்து முக்கிய பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கி நடைபெற உள்ளது. அதற்கமைய குறித்த பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். குஜராத் மற்றும் ராஜஸ்தான் எல்லைகளில் இந்திய முப்படைகள் இணைந்து திரிசூல் என்ற பெயரில் ஒரு இராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளது. இந்த போர் பயிற்சி பாகிஸ்தானை ஒட்டிய மேற்கு எல்லை பகுதிகள், பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்துக்கும் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திற்கும் இடையான சக்ரீக் பகுதி முதல் அரபிக்கடல் பகுதி வரையிலான நிலப்பரப்பை உள்ளடக்கியுள்ளது. இந்த போர் பயிற்சி ஆபரேஷன் சிந்துக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய போர் பயிற்சி என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் பாகிஸ்தானிய கடற்படையும் வட அரபிக்கடலில் நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் கடற்படை போர் பயிற்சியை தொடங்கியுள்ளது. இது நவம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும். இந்தியா தனது முற்படைகளில் தற்போதைய இராணுவ பயிற்சிக்காக வான்வெளியை ஒதுக்கிய அதே பகுதியில் துப்பாக்கிச் சூடு பயிற்சி நடத்துவதற்கான எச்சரிக்கையை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது என போர் பயிற்சி மற்றும் ஏவுகணை சோதனைகளை கண்காணிக்கும் சர்வதேச நிபுணர் டேமியன் சைமன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த இரு நாடுகளில் போர் பயிற்சிகளின் புவியியல் பகுதி ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டிருப்பது பற்றி குறிப்பிடுகையில், பயிற்சியின் புவியியல் பகுதி ஒருவருக்கொருவர் பயிற்சி பகுதிக்குள் வந்தாலும் இரு தரப்புக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு இருந்தால் விஷயங்கள் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் தொழில்முறை ரீதியாக நடப்பதை உறுதி செய்யும் என்றார் சைமன். அமெரிக்காவில் செய்யாத கொலைக்காக 40 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்த இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரை நாடு கடத்துவதற்கு 2 வெவ்வேறு அமெரிக்க நீதிமன்றங்கள் தடை விதித்துள்ளன. 64 வயதான சுப்பிரமணிய சுப்புவேதம் என்பவர் 1983ஆம் ஆண்டு தனது அறையில் தங்கியிருந்தவரை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட வழக்கில் தண்டிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அந்த வழக்கில் புதிய ஆதாரங்கள் கிடைக்கவே கடந்த அக்டோபர் விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் புதிய மேஜராக தேர்ந்து கொள்ளப்பட்ட ஜோர்டான் மம்தானி பல வகையிலும் குறிப்பிடத்தக்க ஒருவர். 1892ஆம் ஆண்டுக்கு பிறகு நகரத்தின் இளைய மேஜர், அதன் முதல் முஸ்லிம் மேயர் மற்றும் ஆப்பிரிக்காவில் பிறந்த முதல் மேயர் என்ற சிறப்புகளை அவர் பெறுகிறார். முன்னாள் ஆளுநர் ஆண்ட்ரூ கீமோ மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் கர்டி சில்வா ஆகியோரை எதிர்த்து அவர் பெற்றுள்ள வெற்றி குறிப்பிடத்தக்கது. அதற்கு மேலாக ஜனநாயக கட்சியின் இடதுசாரிகளில் பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் அரசியல்வாதியை அவர்
பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். இளமை, ஆளுமை மற்றும் அவரது தலைமுறைக்கே உரித்தான சமூக ஊடக இணக்கம் ஆகியவற்றை அவர் கொண்டிருக்கின்றார். மேயர் தேர்தலில் மம்தானியின் பரப்புரை மிகப்பெரிய அளவில் ஊடக கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரத்துக்கான மேயர் தேர்தலை காட்டிலும் ஒருவேளை இது அதிகமாக இருக்கலாம். இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.